மஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் எவ்வகையானது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நான் இங்கே பைல் நம்பர் 1 இந்த க்ரீன் கலர் டெக்கில் இருக்க இந்த ப்ளூ கலர் ஸ்டோன், அதே மாதிரி பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஓகே, போன தடவை நம்ம ஆக்டிவேட் பண்ண ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய பேருக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால நிறைய பேருக்கு பெற்றுக்கொள்ள முடியலை. அதனால் நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபரை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, பட் இந்த தடவை ஆக்டிவேட் பண்ண போகிற இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, உங்கள் நபரோட சூழ்நிலை என்னவா இருக்குது, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பார்த்து கொண்டிருக்காங்க, சூழ்நிலை என்னவா இருக்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸாக. அதுக்கு பிறகு அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு, பிறகு அவங்க இந்த காதலுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படின்றதையும் ஃபுல்லாக கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் நல்லா தெளிவாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெஷல் ஆஃபர் லிமிட்டட் தான். ஓகே, இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு டிஎம் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். நான் இன்னும் 2-3 கார்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன், இந்த காதல் எவ்வகையானது அப்படின்னு. மற்றது நம்மளோட ரீடிங்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் சம்மந்தமாக தான். அதாவது யூனிவர்ஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்லப்படும். ஓகே, இது பொதுவான வாசிப்பு, தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்ல கிடையாது. ஓகே, உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த காதல் எவ்வகையானது, உங்கள் நபர் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் எவ்வகையானது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே பார்க்க நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த க்ளோஸாக இந்த லவ் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகியிருக்குமா. இந்த விஷயம் எப்படின்னா ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி, ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்திருக்கும் இவங்க உங்ககிட்ட. இந்த நட்பே இங்கே ஒரு சிலருக்கு காதலாக மாறி இருக்குது. அதாவது எதிர்பார்க்க கிடையாது, எதிர்பார்க்காம உருவாகின நட்பு, அதே மாதிரி அந்த நட்பை காதலாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த காதல் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்றதுனால இந்த காதல் சும்மா ஜாலியாகவே போயிட்டு இருந்திருக்கும். பெருசாக எந்த விஷயத்தையும் அலட்டி கொள்ளாமல், இந்த விஷயத்துக்காக அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னும் பெருசாக ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னும் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சும்மா ஜாலியாகவே போயிட்டு இருந்திருக்குமா. ஓகே, அதே மாதிரி நீங்களும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, இப்போ இந்த காதலில் இருக்கும்போதும் சரி, எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க. அதாவது இந்த காதலிக்கிட்ட கூட எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஏற்றுக்கொண்ட காதலாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமான காதலாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காதலாக தான் இந்த காதல் இருந்திருக்காம். ஓகே, அதே மாதிரி அதீதமான காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நபர்கள் பக்கத்தில் இன்னொருத்தவங்க நெருங்கிடக்கூடாது, அந்த முழு காதலும் எனக்கு மட்டுமே சொந்தமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதீதமான காதலில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கண்டிப்பாக வச்சுருந்துருப்பீங்களா. இப்போ உங்கள் சைடால் நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த நபர்கள் கொஞ்சம் ஜலஸாக ஃபீல் பண்ணுறது. அதே மாதிரி இவங்க யார்கிட்டையாவது பேசுகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஸ்பேஸை கூட இந்த நபருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தனக்கே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காதல்னு சொன்னால் ரொம்ப ஒரு அதீதமான காதல். அதாவது இந்த அளவுக்கு தான் ஒரு நபரை காதலிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன், எந்த பிரச்சனை வரும், என்ன விஷயம் நடக்கும் அப்படின்றலாம் எதையுமே எதிர்பார்க்காம இந்த நபரை நான் காதலிக்கிறேன், அதனால இந்த நபர் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த காதலிச்சிருப்பீங்களாம். 2 சைடும் இப்படி இருந்திருப்பீங்க அப்படின்றத இங்கே காட்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. திறந்த மனசோட எல்லாரோடையும் ஜாலியாக பழகுறதும் எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த காதலில் இன்னொரு ஃபேஸ் காட்டியிருக்குமா. ஏன்னா இப்போ சுற்றி நிற்கிற நபர்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, எல்லாருமே வேறு மாதிரி ஃபேஸும் இருக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் இந்த காதலில் இன்னொரு முகமும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ரொம்ப எல்லாரையும் நம்பி போயிடக்கூடாது, நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, நம்பி நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதே மாதிரி ஓவராக இந்த அதீத காதலை கொடுத்தா கூட இந்த காதல் எந்த அளவுக்கு
பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு விளங்கியிருக்கு மேம். ஸோ அதே மாதிரி இப்போ ஜாலியாக எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு பிளானே பண்ணாமல் இருந்தால் கூட இந்த காதல் வந்ததுக்கப்புறம் தனக்காக என்ன வேணும், தனக்காக நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும், எனக்கு சுயத்துக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தன்னை தானாக நிறுத்தி கொள்றதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ, நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த காதல் வந்து கற்றுக் கொடுத்துருக்குமா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இந்த காதல் வந்து கண்டிப்பாக உருவாக்கியிருக்குமா. ஸோ இந்த நபர்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் போகுமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நீங்களும் சரி அவங்களுக்கும் சரி உங்கள் நபருக்கும் சரி 2 பேத்துக்குமே நீங்கள் 2 பேருமே அவசியமாம். ஏன்னா ஒருத்தரை இட்டு ஒருத்தர் முன்னேறலாமாம். ஓகே, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியோ, இது நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி, இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில மாற்றங்கள் வந்து வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே ஒன்றாவே இருப்பீங்களா. ஸோ இந்த காதலை பார்க்க நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குமா. ஓகே, ஸோ அப்போ பார்க்க இந்த காதல் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே முன்னோக்கி தானே போவீங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இருக்குது. அதாவது சப்போர்ட் பண்ணி முன்னுக்கு வர்றது, சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு அழகான ஒரு காதலும் இந்த உறவும் தானே 2 பேத்துக்குள்ளேயுமே இருக்குது. ஓகே, ஸோ மற்றது உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு வேறு ஒப்பீனியன் வந்து இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த காதலை பொறுத்து இந்த உறவில் அடிக்கடி சின்ன சின்ன சிதறல்கள், சின்ன சின்ன பிரேக்கப் வர்றது, உங்கள் நபர்கள் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாமல் கொஞ்சம் விலகி போகிறது அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் வந்து ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலுமே கூட இந்த காதல் வந்து எந்த இடத்துலையும் தகர்ந்து போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த காதல் வந்து இருக்குது. காதலில் வந்து இன்னும் சில மாற்றங்கள் வந்து உருவாகணும். ஓகேயா, ஸோ அப்போ தான் இந்த காதல் வந்து நெடுங்காலமும் நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போது இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சில விஷயத்த மாற்றிக்கொள்ளணும், இல்லை உங்கள் நபர்கள் சைடில் அவங்க சில விஷயத்த கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூட இப்போதைக்கு இந்த காதலில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவக்கூடியதாக இருக்கும். எனக்கு இங்கே பார்க்க இங்கே கொஞ்சம் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு இங்கே கார்ட்ஸ் வந்து காட்டுது. ஓகே, ஸோ அதாவது எதிர்பார்ப்பு. இந்த நபர்கள் வந்து உங்கள தாண்டி நீங்கி போயிருக்காங்க அப்படின்னாலும் கூட, ஏதாவது ஒரு விஷயத்த சுட்டி காட்டிட்டு போயிருப்பாங்க. நீ இந்த விஷயத்த சரிப்படுத்திக் கொள்ளணும், இந்த விஷயத்த மாற்றிக்கொள்ளணும். அப்போ நீங்கள் இந்த நபருக்காக காத்துட்ருக்க இந்த டைமில் தான் தனிப்பட்ட ரீதியாக உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள நான் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இந்த விஷயம் வந்து என்னை இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிச்சு கொண்டு வருது. அப்போ இவங்க அந்த நேரம் நடந்து கொண்டது சரிதான், இந்த நேரத்தில் நான் நடந்து கொண்டதும் சரி கிடையாது அப்படின்னு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில மாற்றத்தையும் இந்த காதல் வந்து ஒரு காட்டிட்டு போயிருக்கும், சுட்டி காட்டிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இது நீ மாற்றி கொண்டுக்கோ அப்படின்னு. இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சைடில் நடந்த தப்புகள் வந்து கண்டிப்பாக ஒரு சில தப்புகள் வந்து ரியலைஸ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் உன்னதமான காதலே இருந்தாலுமே கூட இந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுற்றி நிற்கிற நபராக இருக்கட்டும், ரொம்ப ஜென்யூனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அது கம்மியாக தான் தெரியுது. அதனாலும் என்னமோ இந்த காதலில் வந்து ஒரு சில விரிசல்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக புரிஞ்சுக்கொள்வது, நீங்கள் கதைக்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க தப்பாக போயிட்டு சேர்த்துறது அப்படின்றதுனால கூட இந்த விரிசல் வந்திருக்கலாம். அப்போது இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி கொண்டிருக்கலாம், இவங்க வந்து சீட் பண்ணிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே பார்க்க இந்த விஷயம் தனிப்பட்ட ரீதியாக அவங்க லைஃப்லேயே ஒரு சில விஷயத்த மாற்றணும், இங்கேயும் மாற்றணும். ஓகே, ஸோ இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்ததா அப்படின்றத வந்து நம்மளால் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் ஏமாற்றப்படுது, இல்லை 2 சைட்லேயுமே யாராவது ஒருத்தரோட தலையிடல், அதாவது தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம், 3வது நபரோட தலையிடல்லாம் இருக்குது அப்படின்ட்டா கூட இது நீங்கள் ஒரு ஜென்யூனாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றது தனிப்பட்ட ரீதியாக இது ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கும். இது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், யார்கிட்ட எந்தெந்த விஷயத்த ஷேர் பண்ணணும், எந்தெந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு சில விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிலருக்கு இந்த காதல் விலகியே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காதல் வந்து கையை மீறி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே, அதாவது பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுது. இந்த காதல் விலகி இருந்தாலுமே கூட தன்னை எப்படி சரியாக பார்த்துக்கொள்ளணும், தன் தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி முன்னோக்கி எடுத்துகிட்டு போகவும், ஒரு சில தவறுதலான விஷயங்களை மாற்றிக்கொள்ளவும் அப்படின்றதுக்காக தான் இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங்.
உங்கள் காதல் வந்து இவ்வகையானது தான். ஓகே. உங்கள சப்போர்ட் பண்ணி முன்னோக்கி இழுத்துட்டு போறதுக்கு தான் இந்த காதல் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் அப்படின்னா கூட மறக்காம டிஎம் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன. ஓகே. ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர். ஹாய் பையனில் மட்டும் யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் காதல் வந்து எவ்வகையானது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன தடவை ஆக்டிவேட் பண்ண ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு, ஸோ அதனால் இந்த தடவை இந்த ஸ்பெஷல் ஆஃபரை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து உங்கள் நபரோட சூழ்நிலை என்னவா இருக்குது, இவங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னும், இவங்க உங்களை பற்றி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றதையும், ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இந்த கதையில என்னவா இருக்கும் அப்படின்றதும் ரொம்ப கிளியராக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஓகே. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா. ஸோ நான் இன்னமும் 2, 3 கார்டு கூட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரீடிங்கில் எதுவுமே நம்ம மெழுகுட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன நியூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை தான் கொடுக்குற மட்டது. இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் அப்படின்ட்டா விட்டுருங்க. ஓகே. இது வந்து நான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்ல கிடையாது. இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் 2, 3 கார்டு கூட நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இந்த காதல் எவ்வகையானது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த நபரோ இல்லை நீங்களோ இந்த நபரை ஃபர்ஸ்ட் தரம் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்காதாம். இந்த நபர்களோட கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் இந்த காதலே ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ நீங்கள் இல்லை அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டில் தோணியே இருக்காதாம். ஏன் என்னட்ட வந்து சொல்கிறாங்க, முதல்ல என்னை காதலிக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்களாம். ஓகே. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு லவ் இருக்குது. அதாவது உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ண முன்னாடி, ஒரு காதலை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நபர்களுக்கு வந்து இன்னொரு காதல் இருக்குது, இன்னொரு தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாம். ஸோ அப்போது இதில் அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயமாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே அவ்வளோத்துக்கு நல்லதாக இருந்திருக்காது. அதாவது நான் நினைக்கவே கிடையாது, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுவேன்ட்டு நினைக்க கிடையாது, இந்த பையனை நான் லவ் பண்ணுவேன்ட்டு நினைக்கவே கிடையாது. ஆனால் இது எங்கால போயிட்டு எப்படி லவ் வந்து ஆரம்பிச்சதுன்னே தெரில அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான் கண்டிப்பாக இந்த லவ்வில் வந்து இருந்துகிட்ருக்குமா. ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் லவ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்காக கூட இருந்திருக்கலாம். ஓகே. நீங்கள் அப்போது ஒரு காதலில் இருந்து ஒரு விஷயத்த மறக்கிறதுக்காக, இல்லை நம்ம கொஞ்சம் நியூ பிகினிங் பண்ணலாம், எவ்வளோ நாள் தான் இதுக்குள்ளே நிற்கிறது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கூட இந்த காதலுக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காம். ஓகே. ஸோ இந்த காதல் வந்து விருப்பமே இல்லாமல் ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட, ஒரு காலகட்டத்தில இந்த காதல் வந்து உங்கள ரொம்பவே சொக்கி மயக்கிற அளவுக்கு ஒரு அதீதமான காதல கொடுத்துருக்குமாம். ஓகே. இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இது வந்து ஏஜா இருக்கலாம், இல்ல நீங்க பார்க்குறதுக்கு உங்க நபரோட கொஞ்சம் யங்கா தெரியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பா இருக்குதாம் இந்த காதல பொறுத்து. ஸோ இங்கே உங்கள் நபர்களை விட உங்களுக்கு ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அவங்க உங்களை விட சின்னவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா. ஸோ இந்த காதலை பொறுத்து உங்கள் நபரோட உங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களோட டேஸ்ட் வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்குமா. உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லை பிடிக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற விஷயத்துலேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டரில் தான் இந்த நபர்களோட கேரக்டரும் மூமெண்ட் எல்லாம் இருக்குமா.
ஏன்னா இங்கே பார்க்க நீங்கள் டீல் பண்ணுற விஷயங்களும், ஸோ அந்த நபரோட லைஃப் ஸ்டைல், அவங்க டீல் பண்ணுற விஷயமும் ரொம்பவே மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாம். அவங்க அவங்க மெயின்டைன் பண்ண ஸ்டைலும், நீங்கள் பண்ணுற இதுவும். ஸோ இங்கே பார்த்திக்க நமக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருந்தா தானே அதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நமக்கு பிடிச்சிருந்தா தான் பழகுவோம். ஆனால் இங்கே பார்த்திக்க அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய மாற்றங்களே இருந்தாலும் கூட எதிர்பார்க்காத விதத்தில் இது கனெக்ட் ஆகியிருக்கும் காதல். அவங்களுக்குமே அப்படி தான். நீங்கள் அவங்கள பார்த்திக்க ரொம்பவே அவங்களோட கேரக்டருக்கு உங்கள் கேரக்டர் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். மாறுபட்டதா இருந்தாலுமே கூட இந்த காதல் வந்து 2 பேத்துக்குமே இருந்திருக்கு. அப்போ இந்த காதல் எப்படி போகுதுன்னா ரொம்ப மியூச்சுவலாக தான் போகுது. ஓகே. ஸோ என்னதான் இங்கே மாற்றமே இருந்தாலுமே கூட நீங்கள் யாரையோ உங்களால் எந்தெந்த விஷயத்த சக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும், உங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காகவே இந்த காதல் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து வந்திருக்குமா. ஏன்னா இந்த காதல் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் புது புது விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஓ, இப்படிலாம் இருக்கா அப்படின்னும், இந்த உலகம் வந்து உங்களை என்ன மாதிரி ஒரு இடத்துல வச்சு பார்க்குது, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு புதிய புதிய விஷயத்த தெரிஞ்சு கொள்ளணும், புதுசாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாமே புதுசாக இந்த நபர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குமா. இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இந்த நபரை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்க்க உங்களோட நபருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கல்யாணம் அதெல்லாம் ஏற்கனவே பிரேக் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம, அதாவது டிவோர்ஸ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போது இங்கே அந்தந்த இப்போ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பெல்லாம் சரிப்படுத்தி இப்போ புதுசாக இதை எப்படி மாற்றி அமைக்கலாம். இப்போ டோட்டலி இங்கே ஒரு சிலர் பார்க்க எனக்கு லைஃபே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போயிட்டு, இப்போ கல்யாணமே இருந்தால் கூட எனக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இந்த கல்யாணத்தில் என் வாழ்க்கையே போச்சு, இந்த லவ்வில் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு வெறுத்து நிற்கக்கூடிய இடத்துல இந்த நபர்கள் வந்து கரம் பற்றியிருப்பாங்க உங்களை. ஸோ அப்படி பார்க்க இல்லை, இது உனக்கு லைஃப் கிடையாது, இதை தாண்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் புதுசான ஒரு சில விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், எல்லா விஷயத்தையும் பேலன்ஸாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து வந்திருப்பாங்களாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரிஸே இல்லாத காதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட லைஃப் பார்க்க நீங்கள் நிறைய காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபர்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ உங்களோட லைஃப் வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட, அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க முன்னாடி, நிறைய காயப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போது இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமா, இப்படிலாம் விஷயங்கள் இருக்கா, இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்களா அப்படின்றதுக்காக கூட இந்த காதல் வந்து ஒரு சில விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்காகவும் கற்றுக்கொள்றதுக்காகவும் கூட இந்த காதல் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த காதலை பொறுத்து என்னதான் டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே, என்னதான் மாற்றம் இருந்தாலுமே, பொருந்தாட்டியுமே கூட இந்த காதல் வந்து எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாதாம். தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்குமாம். இங்கே ஒரு சிலருக்கு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு சில நேரம் இந்த நபர்கள் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த நபர்கள் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து ஒட்டிக்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் பிரிவே இல்லாமல் ஒரு அப்படியே ஒரு கனெக்ஷன் வந்து போய்க்கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, என்னதான் இவங்க இன்னொருத்தவங்கள சூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க கூட பேசுகிறாங்க, இதாகுறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க இந்த கனெக்ஷன் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. அதாவது நீ இல்லைண்டா நான் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகேயா. ஸோ அப்படி ஒரு அதீதமான ஒரு காதலை தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நபர்கள் மூலமாக. ஓகே. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த காதல் வந்து என்னதான் புது புதுசாக விஷயத்த கற்றுக்கொள்ள வந்திருந்தாலுமே கூட, இங்கே ஒரு சில நபர்களுக்கு, இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சில நபர்களுக்கு இந்த காதல் வந்து ரகசியமாக தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். இந்த நபர்கள் ரகசியமாக வச்சுக்கொள்றதுக்கு கூட முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள், இல்லை வச்சு கொண்டிருப்பார்கள். ரகசியமாக யாருக்கும் தெரிஞ்சால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு கூட இப்போதைக்கு இந்த காதல் வந்து ரகசியமாக போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கா. ஸோ இன்னொரு இடத்துல பார்க்க இங்கே ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து காதலிக்கக்கூடிய நபர் வந்து உங்களை விட தலைமை பதவி தரிக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இந்த நபரை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் பாஸ் மேலே கூட இந்த காதல் அப்படின்றது வளர்ந்துருக்கலாம். ஓகே. ஸோ எப்படியோ கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து உங்களை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஓகே. ஸோ இங்கே வந்து உணர்வு ரீதியாக நான் காதல் கொண்டேன் அப்படின்றதையும் தாண்டி, இங்கே வந்து ஃபினான்ஷியலாக இந்த நபர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா இந்த காதலில் எனக்கு இந்த உணர்வு ரீதியாக அப்படின்றதையும் தாண்டி காசையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் இங்கே வந்து ஒரு சிலரோட காதல் வந்து இருக்காம். ஓகே.
ஸோ என்னதான் மாற்றங்களும் அதிகார பதவிகளும் வேறு வேறையா இருந்தாலுமே கூட, இங்கே வந்து அது ஒரு தகுதி கம்மி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இங்கே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாலுமே கூட, இந்த நபர்களுக்கு தான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னும், நீங்களும் அந்த நபர்களும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றதையும் தான் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தரை இட்டு ஒருத்தர் வந்து முன்னோக்கி போகணும், முன்னேறி செல்லணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இங்கே பார்க்க இந்த காதல் வந்து பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நீங்களுமே உங்கள் நபர்களுமே ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ உங்கள் காதல் வந்து இவ்வகையானது தான். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.